இன்றைய நாளிலே வவுனியா மாவட்டத்தில் கனகராயங்குளம் பிரதேச இந்த மாவீரர் பெற்றாரை சந்திப்பதையிட்டு பெரும் மகிழ்ச்சி. ஏனென்றால் எங்கள் மாவீரர்கள் என்பது சாதாரண மனிதர்கள் அல்ல, கடவுளுக்கும் மேலானவர்கள். ஏனென்றால் நாங்கள் சுவாசிக்கின்ற இந்த சூழலிலே இருக்கின்ற இந்த காற்றினில் அவர்களது மூச்சு காற்றுகள் பரவிக் கொண்டிருக்கின்றது. கண்மூடி தூங்கும் எந்தன் தோழா கல்லறை திறந்து கொஞ்சம் பாடா, கல்லறை திறந்து கொஞ்சம் பாடா. கண்மூடி தூங்கும் எந்தன் தோழா கல்லறை திறந்து காலார நடந்து செல்வோம் தெருவில், தோளோடு இல்லை எந்த நருகில், தோளோடு இல்லை எந்த நருகில். அரும்பு மீசை சிரிப்பை காண எந்தன் கிளிகள் தேடுது, விரும்பி நீயும் போட்ட குப்பி எந்தன் கழுத்தில் ஆடுது. கண்மூடி தூங்கும் எந்தன் தோழா கல்லறை திறந்து கொஞ்சம் வாடா, கல்லறை திறந்து கொஞ்சம் வாடா. எவ்வளவு ஏக்கத்தோடும் இந்த மண்ணின் மீட்புக்காக தமது இன்னுயிர்களை ஆக்குதியாக்கிய தெய்வங்களை நாங்கள் ஒரு கணம் நினைத்து பார்ப்போமானால் அதை ஈடு செய்ய பக்கம் இருப்பாய், அள்ளத்தில் நின்ற போதிலுமே பக்கம் இருப்பாய். காய்ச்சல் வந்த போதிலுமே பக்கம் இருப்பாய், அள்ளத்தில் நின்ற போதிலுமே பக்கம் இருப்பாய். ஓர்வடியின் ஓசையிலே பொழுது புலந்திடும் உந்தன் புன்னகையை பார்த்து தானே கண்கள் விழியும். இதில் உள்ள ஒவ்வொரு பெற்றார்களும் அவர்களை ஈன்றெடுத்ததையிட்டு பெருமைப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றால் இன்றும் யார் தம்மை இந்த இனத்துக்காக இந்த மக்களுக்காக எதிர்வரும் சந்ததிக்காக தமது உயிரை விட்டுக் கொடுப்பார்களா என்பது கேள்விக்குறியாகவே இன்றைய சமூகம் இருக்கின்றது. ஆனால் அன்று எமது வாழ்வுக்காக தமது இளமையை தொலைத்தவர்கள் எமது மாவீரர்கள். இந்த விடயத்தில் நான் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று உங்கள் வீடுகளில் உள்ள அந்த சிறு பராயத்தினர் எதிர் வரப்போகும் சந்ததியினருக்கு அவர்களது எமது மாவீர தெய்வங்களின் வரலாறுகளை நாங்கள் கடைபிடிக்கின்றோமா என்றால் அது கேள்விக்குறியான ஒன்று. திலிவன் அண்ணா என்றால் ஆறு, பாலராஜன் என்றால் ஆறு, மாலதியக்கா என்ற ஆறுக்கு தெரியாத பிள்ளைகள் தான் எங்கள்கிட்ட இன்றைக்கு இருக்குது. நாளைக்கு இப்படி ஒரு போராட்டம் நடந்துதா, இப்படி ஒரு தெய்வங்களை நாங்கள் இழந்திருக்கிறோமோ என்ற தெரியாத ஒரு நிலைப்பாட்டை எங்களை சமூகம் உருவாக்க போகுது. இன்றைக்கு நான் இந்த இடத்துல இந்த பெற்றார்கிட்ட நான் ஒரு பணிவாக கேட்டுக்கொள்கிற விடயம் என்னன்னு சொன்னால், இந்த மகத்தான உத்தம புருஷவர்களை இனி ஒருபோதும் நாங்கள் பிரசவிக்க போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் மிகவும் புனிதமானவர்கள். இந்த நாட்டின் உரிமைக்காக எம் இனம் வாழ வேண்டும், எமது உறவுகள் வாழ வேண்டும் என்று தமது உயிரை குற்றமாக நினைத்து தாம் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசைகளை துறந்து எமக்காக இறந்தவர்கள். நடந்த யுத்தம் நாங்கள் இன்னைக்கு விதைக்கப்பட்ட அந்த மாவீரர்களின் கனவுகள் வரலாறுகளை அடுத்த சந்ததிக்கு நான் போராட சொல்லையில, நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக நடக்க சொல்லையில எங்களோட வரலாறுகளை சரியா அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லுங்க. இது எங்களோட கடமைப்பாடு. இன்று வவுனியா மாவட்டத்திலே கனகராயங்குளம் பகுதி பிரதேசத்தில் உள்ள மாவீரர் பெற்றாரை கௌரவித்து அவர்களுக்கு மதிப்பளித்து இந்த வேளையிலே அன்பளிப்புகள் வழங்குகின்ற நிகழ்வு
மதிப்பளிப்பை தாயகத்திலே வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. இந்த வருடம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தனது சேவையை இந்த மதிப்பளித்தல் நிகழ்வை சிறப்பாக செய்ததன் பரிசையிலே இன்று வவுனியா மாவட்டத்துக்குரிய இந்த மதிப்பளித்தல் நிகழ்வு சிறப்பாக நடந்து இருக்கின்றது. இந்த வேளையிலே இந்த ஐக்கிய ராஜ்யத்தில் இயங்கி வரும் வீரத்தமிழர் முன்னணி அமைப்பின் அனுசரணையாளர்கள் உதவியாளர்கள் அனைவருக்கும் எமது வவுனியா மாவட்டம் சிறப்பாக தாயக உறவுகள் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறி தங்களால் கிடைக்கப்பெற்ற உதவி இந்த தக்க தருணத்தில் இந்த கார்த்திகை மாதமதில் மாவீரரின் பெற்றாருக்கு அவர்கள் சார்ந்த உறவுகளுக்கு பேருதவியாக அமைந்திருக்கின்றது என்ற நன்றியோடு தொடர்ந்து எமது வீரத்தமிழர் முன்னணி அமைப்பின் வளர்ச்சிக்காக இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். கண்ணீர் பயணம் விடைபெறுதல் கண்ட போது பகை கோபம் கல்லறையில் விதைக்கும் போது கண்ணீர் பயணம் விடைபெறுதல் கண்ட போது பகை கோபம் வல்ல புலியும் காலம் போற்றும் எந்தன் ஆழ்நாடும் தன் கனவை சேர்ந்தேக்கும் ஓடா கனவை ஏற்கும் கண்மூடி தூங்கும் எந்தன் தோடா கல்லறைக்கு மறந்து போகுமோ